Hi friends, welcome to my exam 100. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழக அரசு வனத்துறையில இருந்து இந்த வருஷத்துக்காக ஒரு 564 காலிப்பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. சோ அத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது போன்ற பல விதமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே Facebook, Telegramல ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அப்படியே நம்ம புது சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் பண்ற மூலமா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நம்ம வீடியோ வந்துரும். ஸோ போன வருஷம் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் அந்த போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் ஃபாரஸ்ட் வாட்சர் இதுவும் அந்த வனக்காவலர் மாதிரி தான் ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 564 காலிப்பணியிடம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதுலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா மே மாதம் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தற்காலிகமான தேதி, எப்போனாலும் மாற்றலாம் அவங்க. ஸோ கரெக்டான டேட் வந்து பின்னால் அறிவிப்பாங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டேட்டும் அதே மே 3rd வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூன் கடைசியில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரில் தான் எழுதுவீங்க. நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுனா எக்ஸாம்னா எழுதிருப்பீங்க. ஸோ அதே மெத்தட் தான். நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் மொத்தம் வந்து 564 காலிப்பணியிடங்கள் இருக்குது. 16,600லேருந்து 52,400 வரைக்கும் சம்பளம். இப்போதைக்கு வேகன்சியும் டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் வாட்சரில் 465 காலிப்பணியிடம் நார்மலாக கொடுத்துருக்காங்க. மீதியில் ஒரு 99 காலிப்பணியிடம் வந்து எஸ்டி கேண்டிடேட்டுக்காக ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலுக்கு 144, பிசிக்கு 123, பிசி முஸ்லீமுக்கு 16, எம்பிசி டிஎன்சிக்கு 93, எஸ்சிக்கு 70, எஸ்சிஏக்கு 14, எஸ்டிக்கு 5, அதுக்கப்புறம் எஸ்டிக்கு மட்டும் 99. ஸோ இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் கையேடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் அது வெளி வரல அது. ஸோ அந்த தகவல் கையேட்டில் என்ன இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் உள்ளதில் ஒரு சில இதுக்கு சின்ன சின்ன விளக்கங்கள் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது வந்ததும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஃபாரஸ்ட் கார்டுக்கு என்ன இருந்துச்சோ அதே ஒரே பேப்பர் தான். ஜென்ரல் நாலேஜ் பேப்பரு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாமு. ஸோ எங்கள் ஷிஃப்ட் வைஸாக கூட நடத்தலாம். மொத்தம் 3 மணி நேரம் டைமு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் 3 மணி நேரம் ரொம்ப அதிகம். ஒரு 1.5 மணி நேரமே இதுக்கு அதிகம்னு சொல்லலாம். ஸோ எனக்கு கடந்த ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மொத்தம் 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷு, தமிழ் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் அந்த தகவல் கையேடுன்னு ஒன்று சொன்னோம்ல, அந்த ப்ரோச்சர், ஸோ அதில் தான் போடுவாங்க. ஸோ அது இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அது ரிலீஸ் பண்ணோன்னே அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதில் வந்து சிலபஸ் எல்லாமே இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2019 அந்த கணக்குப்படி ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து 21 கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு 30க்குள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம் அனைத்து பிரிவு சேர்ந்த ஆதரவற்ற உதவிகள் அவங்க எல்லாரும் 21லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். எக்ஸர்விஸ்மேன் 21லேருந்து 30. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன். ஸோ 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 79, எக்ஸ்பான்ஷன் 5 இருக்கணும். ஃபீமேல் மற்றும் தேர்ட் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் 150 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதும். செஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 74.5 இருக்கணும். ஸோ எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலும் போதும். ஃபீமேல் மற்றும் தேர்ட் ஜெண்டர் கேண்டிடேட்டுக்கு 145 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலும் போதும். ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது இப்போதைக்கு இல்லை, நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது தான். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் இதில் இருக்கிற டீட்டெயில் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் நிலையில் உள்ள ஒரு ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸோ அடுத்து வழக்கம் போல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்னா உண்டு. ஸோ மொத்தம் 25 கிலோமீட்ரு ஆண்கள் நடக்கணும், 16 கிலோமீட்ரு பெண்கள் நடக்கணும். பெண்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தினர் நடக்கணும். 4 மணி நேரம் டைமில். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் நாலேஜ் ஒரே ஒரு பேப்பர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் தனியான ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அவசியமே இருக்காது. ஏன்னா இப்போ நிறைய பேர் டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுவே போதும். இதுக்கு கொஸ்டின் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் இருக்கும். நெகட்டிவ் மார்க் போனதுலையும் கிடையாது. ஸோ இந்த இதுலேயும் நெகட்டிவ் மார்க் இருக்க வாய்ப்பு இல்லை. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அதிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து 1:3 ரேஷியோ. ஸோ மொத்தம் வந்து 564 வேலை இருக்குன்னா அதில் வந்து ஒரு 3 மடங்கு ஒரு 1700 பேர்கிட்ட உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுப்பாங்க. ஸோ அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவீங்க. அதுக்கு பிறகு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கு பிறகு என்டியூரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃபைனல் செலெக்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 150 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன எக்ஸாம்லேயே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ கட்டண சலுகையும் கொடுத்துருக்காங்க. அந்த விவரத்தை வந்து நீங்கள் வந்து அந்த தகவல் கையேட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்தோடனே நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிடுறேன். பார்த்துருப்பீங்க நீங்களே. போன இதில் ஜென்ரல் கேண்டிடேட் தவிர மீது உள்ள யாருமே ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டீங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் அவங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ. எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம் அந்த கேண்டிடேட்டுக்குன்னா ஒரு 3 முறை ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை வாட்டி நீங்கள் ஃப்ரீயாக எழுதிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜென்ரல் கேண்டிடேட் தவிர. ஸோ அதே விவரத்தை தான் இந்த தகவல் கையேட்டில் கொடுக்க போகிறாங்க.
ஸோ அது இன்னும் நான் அப்டேட் பண்ணலை அவங்க. ஸோ அது பண்ணோன்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும், சைன் 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ எல்லா டேட்டிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் 30% பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து 5% வந்து எக்ஸர்வீஸ் மேனு, 20% வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, 10% வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த விவரம் எல்லாமே அந்த தகவல் கையேட்டில் இருக்கும். ஸோ அந்த என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிள் இந்த மாதிரினா டீட்டெயிலாம் அதில் இருக்கும். ஸோ அது வந்தோடனே அந்த தகவல் கையேடு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்ம அடுத்த வீடியோ போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.